வசனம் யோனா 1:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கிறதா? சூழ்நிலைகள் உடைந்து போகிறதா? மனதில் சமாதானம் இல்லையா? புயல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடைகிறது, மாலுமிகள் அலறுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய மனிதன் தூங்குகிறான். இது யோனாவின் கதை மட்டுமா? இல்லை, இன்று இது உங்கள் கதையாகவும் இருக்கலாம். ஒரு விஷயம் கவனமாக கேளுங்கள். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை பற்றியது. இந்த வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். அந்த கேள்வி உங்கள் உள்ளத்தை ஆழமாக தொடும். இறுதி வரை பாருங்கள். நீ நித்திரை பண்ணுகிறதென்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஜெபிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை தட்டி எழுப்பி கப்பல் மாலுமி சொன்ன வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகள் உங்களை சிந்திக்க வைப்பதாக. கர்த்தருடைய ஊழியக்காரன் தூங்குகிறான். ஆனால் கர்த்தரை அறியாத மாலுமியோ ஜெபத்தின் அவசியத்தை அவருக்கு உணர்த்துகிறான். எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறான். ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஜெபித்தால்தான் புயல் அமரும் என்பதையும் கொந்தளிப்பு நின்று போகும் என்பதையும் அந்த மாலுமி அறிந்திருந்தான். இன்று புறஜாதி மக்கள் கூட அதிகாலையில் எழுந்து தாங்கள் வணங்கும் இறைவனை தேடுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு மதத்தினரும் அதிகாலை இருட்டோடு இறைவனை தேடும்போது கிறிஸ்தவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நீண்ட நேரம் தூங்குவது சரிதானா? உலகத்தாருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டாமா? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இப்போது சொல்ல போவதை மனதில் வையுங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்பிலிருந்து விலகி ஓடுவது மட்டுமல்ல, ஜெபம் இல்லாமல் தூங்குவதும் கீழ்ப்படியாமையின் ஒரு வடிவமே. யோனா நினிவேக்கு போக மறுத்து தர்ஷீசுக்கு ஓடினார். கப்பலில் ஏறினார். ஆனால் கர்த்தர் விடவில்லை. பெரிய புயலை அனுப்பினார். அந்த புயலிலும் யோனா தூங்கினார். புயல் கொந்தளித்தது. மாலுமிகள் அலறினார்கள். கப்பல் உடையும் தருவாயில் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதையும் உணராமல் ஆழ் நித்திரையில் இருந்தார். ஒரு மனிதன் தேவனின் சித்தத்திலிருந்து விலகும் போது அவன் உள்ளத்தில் உண்மையான ஜெபம் அணைந்து விடுகிறது. வாய் வார்த்தைகள் பேசலாம், ஆனால் ஆத்துமா தூங்கிக் கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இது யோனாவின் நிலை மட்டுமா? இல்லை, இன்று நம்முடைய நிலையும் இதுவாக இருக்கிறதா? நேராக பதில் கூறுங்கள். உங்கள் ஆத்துமா விழித்திருக்கிறதா அல்லது தூங்குகிறதா? இப்போது 2 மனிதர்களை ஒப்பிடப் போகிறேன். ஒருவர் தூங்கினார், ஒருவர் விழித்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இவ்வளவு கஷ்டத்திலும் அவர் விழித்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர் விழித்திருந்து ஜெபித்தார். சபைகளை குறித்த பாரம் அவருக்கு உண்டாயிருந்தது. எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்
நாள்தோறும் நெருக்குகிறது என்று எழுதுகிறார். ஆனால் தூங்குகிற யோனாவை பாருங்கள். அவருக்கு நினிவேயை குறித்த பாரம் இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்களுடைய ஆத்தும மீட்பை பற்றிய அக்கறை இல்லை. ஆம், ஜனங்கள் மேலும் சபையின் மேலும் தேசத்தின் மேலும் உண்மையான பாரமுள்ளவர்கள் விழித்திருந்து ஜெபிப்பார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கேதான் பலர் தவறுகிறார்கள். வீடியோவின் தொடக்கத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கப் போவதாக கூறினேன். அந்த கேள்வி இதுதான்: இன்று உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கிறதா? சூழ்நிலைகள் கொந்தளிக்கின்றனவா? குடும்பத்தில் அமைதி இல்லையா? மனதில் இருளும் கலக்கமும் சூழ்கிறதா? இந்த காரணத்தை ஏற்க பலருக்கு பிடிக்காது. பிரியமானவர்களே, அந்த புயலுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கலாம்: ஜெபமில்லாத வாழ்க்கை. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், கர்த்தர் இன்னும் காத்திருக்கிறார். யோனா எழுந்திருந்த போது கர்த்தர் செயல்பட்டார். புயல் அமர்ந்தது, கடல் சாந்தமானது. இன்று நீங்களும் எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டால் அதே கர்த்தர் உங்கள் புயலையும் அமர பண்ணுவார், கொந்தளிப்பையும் நிறுத்துவார். அவரிடம் எதுவும் மறைவானதில்லை, அவருக்கு எதுவும் இயலாததில்லை. ஆவியானவர் இன்று உங்களை தட்டி எழுப்புகிறார். இதை சாதாரண வார்த்தையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் எழுந்து ஜெபித்தால் கர்த்தர் எல்லா எதிர்ப்பையும் மாற பண்ணுவார், புயல்களை ஓய பண்ணுவார், வெற்றி மேல் வெற்றியை தருவார். பிரியமானவர்களே, ஜெபிக்கும் ஒரு மனிதனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இன்றும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும் தேவன். பிரியமானவர்களே, இந்த செய்தியை பார்த்தபோது உங்கள் மனதில் யாரோ ஒருவர் நினைவுக்கு வந்தார்களா? இது ஒரு சாதாரண ஷேர் இல்லை, ஒரு ஆத்துமாவை எழுப்பும் வாய்ப்பு. அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள். அது உங்கள் பக்கத்திலிருந்து அவர்களுக்கான ஒரு ஜெபமாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்காக என்று நீங்கள் உணர்ந்தால் கமெண்டில் நான் விழித்திருக்கிறேன் என்று எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் தகப்பனே, நான் விழித்திருக்கிறேன் ஆண்டவரே, தூக்கத்தில் அல்ல, ஆவியில் வாழ்கிறேன் என்று இன்று அறிக்கையிடுகிறேன். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் தூங்கினேன் ஆண்டவரே. அழைக்கும் போது கூட நான் கவனிக்கவில்லை. என் வாழ்க்கையில் புயல் எழுந்திருந்தாலும் நான் பயப்படேன். நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபமில்லாமல் தூங்கிய நாட்களுக்கு என்னை மன்னியும். உம்முடைய சித்தத்திலிருந்து விலகிய ஒவ்வொரு தருணத்திற்கும் நான் மனம் திரும்புகிறேன். ஆனால் இன்று நான் மாற விரும்புகிறேன். இன்று நான் எழுந்திருக்கிறேன். இன்று முதல் என் ஆத்துமா தூங்காது, என் உள்ளம் விழித்திருக்கிறது, என் ஜெபம் மனையாது. புயலை விட பெரியவர் நீர், என் சூழ்நிலைகளை விட வல்லவர் நீர். நான் எழுந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நீர் என் வாழ்க்கையில் செயல்படுகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். இன்று நான் அறிக்கையிடுகிறேன், என் புயல் அமைதியாகும், என் மனம் சமாதானம் பெறும், என் வாழ்க்கை உம்முடைய சித்தத்தில் நிலைக்கும். என்னை தட்டி எழுப்பிய ஆவியானவருக்கு நன்றி. இன்று நான் ஓட மாட்டேன், நான் கீழ்ப்படிவேன், நான் சோர்வடைய மாட்டேன், நான் ஜெபிப்பேன். இனி நான் பழைய மனிதன் அல்ல, நான் விழித்திருக்கிறேன், நான் ஜெபிக்கும் மனிதன். என்னை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.